மக்களே, ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமத்துல 2 வயசு பாப்பா ஞானேஸ்வரி அப்படின்கின்ற ஜானவி பாப்பா காணாம போய் கிட்டத்தட்ட 24 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்ப வரைக்கும் அந்த பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, பாப்பாவும் கிடைக்கல. ஸோ அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து தொடர்ந்து அவங்களுடைய சர்ச் ஆபரேஷன்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கலா அந்த ஃபோன் டவர்ஸ் சார்ந்து இது போன்ற விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. பட் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, கீ எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ இந்த கேஸ் வந்து இப்போ வரைக்கும், அதாவது அன்னைக்கு டே 1ல எப்படி துரிதமாக ஸ்டார்ட் செய்யப்பட்டதோ, பாப்பாவை தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற அந்த துரித நடவடிக்கைகள் இப்போ வரைக்கும் அதே தான் கடைபிடிச்சிட்டு வராங்க. பட் இப்போ வரைக்கும் பாப்பா என்பது காணல, கண்டுபிடிக்கல. ஸோ இது சம்மந்தப்பட்டு சில ரீசென்ட் அப்டேட்ஸ் அவங்களுடைய லோக்கல் டிவி சேனல்ஸின் வாயிலாக வந்திருக்கு. ஸோ அதை பத்தி உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிஹெச் அக்ரஹாரம் அப்படிங்கிற அந்த கிராமத்துல ஜூன் 6ஆம் தேதி பாப்பா வந்து தொலைஞ்சு போச்சுங்க. அப்ப தொலைஞ்சு போனதுல இருந்து பாப்பா சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட சர்ச் ஆபரேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட சர்ச் ஆபரேஷன்ஸ், போலீஸ் ஒரு பக்கம், என்டிஆர்எஃப் டீம் ஒரு பக்கம், எஸ்டிஆர்எஃப் டீம் ஒரு பக்கம் அப்படின்ட்டு, அவங்களுடைய கிராம மக்கள் ஒரு பக்கம் அப்படின்ட்டு, சோசியல் மீடியா பர்சன்ஸ் அந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய அம்மா அப்பாவை இன்டர்வியூ எடுக்க போகக்கூடிய சோசியல் மீடியா பர்சன்ஸ் பர்சனலா அவங்க குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியா பர்சன்ஸ், இந்த அங்க இருக்கக்கூடிய அந்த நியூஸ் சேனல் நெட்வொர்க்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் தேடியும் பாப்பா வந்து காணல. ஸோ இன்னியோட சேர்த்து 24 டே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, பாப்பா இன்னும் காணல. இதுல இருக்கக்கூடிய இப்ப ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்ன, அவங்களுடைய நியூஸ் சேனல் வந்து அப்படி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதாவது சந்தேகத்திற்குரிய நபர்களை வந்து இப்போ விசாரணை படலத்துக்குள்ள அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பாப்பா காணாம போகும்போது ஒரு சில நபர்கள் மேல வந்து சந்தேகம் என்பது இருக்கும் பாத்தீங்களா, அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மேல. இந்த இஷ்யூ கூட குழந்தை காணாம போகும்போது இந்த இஷ்யூல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தேக நபர்களை இப்போ போலீஸ் வந்து விசாரணை செய்து வருவதாகவும், நிறைய பேரை இப்போ அவங்களுடைய விசாரணை வலயத்துக்கு உட்பட்டு உள்ள கூப்பிட்டுட்டு வருவதாகவும் இப்ப செய்திகள் என்பது வந்த வண்ணம் என்பது இருந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா டே 24th கம்ப்ளீட் ஆகுது, போலீஸ்க்கு பிரஷர் என்பது கூடுது, இன்னும் பெருசா எதுவும் கண்டுபிடிக்கல பாப்பா சம்பந்தப்பட்டு அப்படின்னும் போது இது வந்து போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக முடியுது. ஸோ இது வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸ், ஒரு பிரேக்கிங் நியூஸ். அவங்களுடைய மாநில அளவில் இது வந்து பெருசா பேசப்படக்கூடிய செய்தி. இப்போ வரைக்கும் இந்த கேஸோடைய சூடு என்பது குறையல. ஏன்னா 2 வயசு பாப்பா அந்த சிசிடிவி காட்சியில ஓடக்கூடிய அந்த பதிவு என்பது செய்யப்பட்டு அது ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. அந்த பாப்பாவை நினைச்சு பிரேயர் பண்ணாதவங்க இல்ல, அந்த குட்டி பாப்பா கண்டிப்பா கிடைச்சிடணும் அப்படின்ட்டு அவ்வளவு மன ஆதங்கப்பட்டுட்டு வராங்க இந்திய அளவுல. ஸோ அப்பேற்பட்டிருக்கக்கூடிய இந்த எமோஷனல் நிறைந்த இந்த பாப்பா காணாம போன சம்பவத்துல போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வியை ஒவ்வொரு சாமானிய மனிதனும் இப்போ வந்து கேள்வி கேட்டுட்டு வராங்க. இதன் ஒரு படியாக அவங்களுடைய மீடியா நெட்வொர்க்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் இருக்கு, அந்த பிரஸ் மீட்ல போலீஸ் முக்கிய தகவல்கள் எல்லாம் சொல்ல போறாங்க, ஒரு பிரஸ் மீட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த கேஸ் வந்து போலீஸ் சைட்ல இருந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் செய்யப்பட்டு இருக்கு. போலீஸ் எதுவும் இதுல பெருசா எவிடன்ஸ் கிரியேட் பண்ணல, இவங்க பெருசா எதுவுமே பண்ணல இந்த கேஸ்ல அப்படின்ற இந்த வார்த்தைகள் வேற நிலவிக்கிட்டு இருக்கு. அதனால போலீஸ் கிட்ட இருந்து இந்த கேஸ் சிபிஐக்கு வந்து கைமாற போகுது அப்படின்ற இன்னொரு தகவல் வந்து அவங்களுடைய மீடியாக்களின் வாயிலாக வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல இந்த கேஸை சிபிஐ வந்து ஹேண்ட் ஓவர் வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்க சைட்ல இருந்து அவங்களுடைய விசாரணையை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. முக்கியமா இந்த விசாரணையில பாப்பா காணாம போன இந்த சம்பவத்துல இவங்க ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது, அந்த தோட்டத்துக்கு இந்த முந்திரி கொட்டைகளை பெருக்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் மேல சந்தேகம் என்பது இருக்கு. அதுக்கப்புறம் சஞ்சாரம் ஜாதி அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அவங்க தெலுங்குல. சோ அந்த நபர்கள் மேல வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்ட்டு போலீஸ் இப்ப 2 கூட்டத்தை வந்து அவங்களுடைய விசாரணை படலத்துக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ் அவங்களுடைய அந்த துணி வட்டம் இருக்கு பாத்தீங்களா, சிஹெச் அக்ரஹாரத்தோடைய ஒரு வட்டம், அந்த வட்டம் தான் துணி அப்படின்ற ஒரு பேரூராட்சி. ஸோ அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் கிட்ட, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு பயங்கரமான தேடுதல் பணியில வந்து போலீசார் இப்ப வந்து ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாப்பா இருந்திருக்கக்கூடிய அந்த பாமாயில் தோட்டத்துல 40 ஏக்கர் பாமாயில் தோட்டத்துல ஒவ்வொரு கிராஸும் 2 மீட்டர்ஸ் ஹைட்ல வந்து இருந்திருக்கு. அந்த 2 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கக்கூடிய கிராஸ், அந்த புல்கள் எல்லாத்தையும் இப்ப வந்து டிராக்டரை வச்சு கிளீன் பண்ணும் வேலையில வந்து இறங்கியிருக்காங்க. இறங்குறது மட்டும் இல்லாம திருப்பி அந்த இடத்துல ஏதாச்சும் கீ எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு சர்ச் ஆபரேஷன்ஸ்ல வேற ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்ட்டு பார்க்கும்போது, போலீஸ் அவங்களுடைய இந்த சந்தேக பார்வையை வந்து இங்க லோக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களை தாண்டி இந்த வெளி மாநிலத்தில இருந்து ஒர்க் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்க மேல வந்து திரும்பி இருக்குதுங்க.
பீகார்ல இருந்து நிறைய வெளிமாநிலத்தவர்கள் அங்க சிஹெச் அக்ரஹாரம் பக்கத்துல வந்து கூட்டமாக அவங்களுடைய பிழைப்புக்கு தேடி வந்து வேலை செய்வாங்க. அது போன்ற நபர்கள் மேல இப்போ போலீஸுடைய சந்தேகம் என்பது திரும்பி இருக்கு. சோ அதன் ஒரு படியாக இப்போ அந்த இடத்துல வந்து விசாரணையை வேற மேற்கொள்ள போறாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய மீடியா நெட்வொர்க்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுல இந்த குழந்தைகளை கடத்தக்கூடிய கூட்டங்கள் என்பது கிட்டத்தட்ட 800 கேங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சிபிஐ அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு அவங்களுடைய மீடியாஸ்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேஸ் வந்து பயங்கர சென்சேஷனலான ஒரு கேஸ், முக்கியமான ஒரு கேஸ். இதை மட்டும் சிபிஐ வந்து எடுத்து புடிச்சு நடத்தியதுனா இதுக்கு முன்னாடி காண குழந்தைகளுடைய கேஸ் ஹிஸ்டரியும் என்ன ஆச்சு, என்ன கதை அப்படின்றதுக்கு அவங்களுக்கு இந்த கேஸ் ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்றதுக்காக சிபிஐ இந்த கேஸ்ல என்டர் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. அவங்களுடைய சோசியல் மீடியா ஃபுல்லா இப்ப இதை தான் பேசிட்டு வராங்க. ஸோ போலீஸ் கேஸா இருந்தது, ஐ மீன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய கேஸா இருந்தது இப்போ சிபிஐக்கு வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி அவங்களுடைய மீடியாக்களின் வாயிலாக இன்னமும் சில தகவல்கள் வந்து என்னால வந்து கேதர் பண்ண முடிஞ்சது. அது என்னன்னா, போலீஸ் கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் அவங்களுக்கு அந்த நபர்கள் யாருன்றது ஸ்ட்ராங்கா தெரியல. அதனால நிறைய பேரை வந்து ரேண்டமா இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த துணி பாப்பா, அதாவது அந்த ஜானவி பாப்பா காணாம போன கேஸ்ல கவர்மெண்ட் ஒரு எஸ்ஐடியை வேற ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அந்த எஸ்ஐடி டீமும் இப்போ வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து கிளியர் கட்டா புரியுது, பாப்பா இன்னும் சாகல. ஸோ ஸ்டேட்டை தாண்டி போயிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பே கிடையாது, இம்பாசிபிள் அப்படின்ட்டு அவங்களுடைய மீடியாக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கான்சியஸா அந்த ஸ்டேட் பார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து எந்த ஒரு வெஹிக்கிள் வந்தாலும் ப்ராப்பரா செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரா, அதாவது ஜூன் 6ஆம் தேதி அந்த பாப்பாவை கடத்துவதற்கு அந்த கடத்தல்காரர்கள் வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்கெட்சை போட்டு பாப்பாவை வந்து தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து கிரைம் டீம் வேற இன்வால்வ் ஆனாங்க. போலீஸ் தரப்புல இருக்கக்கூடிய கிரைம் டீம் இன்வால்வ் ஆனாங்க. ஆனா இதுல கிரைம் நடந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ பாப்பா கிட்னாப் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு கோணம் மட்டும் நல்லா முற்றிலும் நல்லா எல்லாருக்குமே புரியுதுங்க. இன்னொரு பக்கம் இந்த சிபிஐ இந்த கேஸ்ல வந்து என்டர் ஆச்சுன்னா எப்ப கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா போகும்பா அப்படின்ட்டு இந்த ஒரு பேச்சுக்கள் வேற சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சுவலா பார்க்கும்போது சிபிஐ கேஸ்ல வந்து என்டர் ஆச்சுன்னா அவங்க ஸ்லோவா தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் அவ்வளவு அத்தான்டிக்கா இருக்கும், அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ ஏன்னா சிபிஐன்னு சொல்லும்போது அவங்க ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற ஒரு நியூஸை வந்து சொல்ல மாட்டாங்க, அப்டேட்ஸை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா ஆராய்ச்சி உறுதிப்படுத்தின பிறகு அவங்களுடைய குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்வாங்க. ஸோ அது போன்ற ஒரு டீம் தான் சிபிஐ டீம். ஸோ அதனால தான் அவங்களுடைய விசாரணை மேற்கொள்ளும் போது அது கொஞ்சம் டிலே ஆகும். அந்த டிலே வச்சு தான் ஐயோ இவங்க என்டர் ஆயிட்டாங்கன்னா கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா போகும் அப்படின்ற மாதிரி இது போன்ற பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பாப்பாவுடைய இந்த காணாம போன இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் வந்து முடிவுக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா போலீஸ் ஒரு கன்க்ளூஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் சிபிஐக்கு வேற மாறப்போகுது அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ போலீஸ் தரப்பு, சிபிஐ தரப்பு பாப்பாவுடைய இந்த விசாரணை படலத்தை கொஞ்சம் பார்க்கும்போது பிரைட்டா தான் இருக்கு. எந்த அளவுக்கு பாப்பாவை காணாம போன அந்த பாப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு எஃபர்ட்ஸ் வந்து போடுறாங்கன்றது உண்மையவே புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ பாப்பா காணாம போச்சு, இது வந்து கண்டுபிடிக்க வேண்டிய கேஸ் அப்படின்ட்டு ஃபைல் யாரும் கிடப்பில எல்லாம் போடல. டே 1ல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்களோ போலீஸ், இப்போ வரைக்கும் அதே போல ஆக்டிவா இருக்காங்க பாப்பாவை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துல. அவங்களுடைய அம்மா அப்பாவே சொல்றாங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து உண்மையாவே சூப்பர் எஃபர்ட்ஸ் போட்டு வராங்க பாப்பாவை கண்டுபிடிக்கிறதுல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா அப்பாவே அதை வந்து உச்சி முகர்ந்து பாராட்டி இருந்தாங்க போலீஸ் தேடுதல் பணியை வச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாப்பாவை வந்து கிட்னாப் பண்ணியிருக்கவங்க ஜஸ்ட் 15 நிமிஷத்துல பாப்பாவை ஸ்கெட்ச் போட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனும் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. 11:40 சம்திங் பாப்பா வந்து வீட்டுல இருந்து வெளியே வந்தவ சிசிடிவி அந்த கேமரால வந்து தென்படுறா. ஸோ கரெக்டா ஒரு 12:42க்கு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய சிசிடிவில அவங்களுடைய நாய், வளர்ப்பு நாய் என்பது தென்படுது. அப்ப இந்த 11:42 12:42க்குள்ள பாப்பாக்கு ஏதோ நடந்திருக்கு. ஸோ இந்த கேப் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இந்த இந்த கேஸ்ல முக்கியமான ஒரு இதுவே அதுதான். ஏன்னா 12:42க்கு நாய் மட்டும் தனியா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா பாப்பா காணாம போயிருக்கா. ஆனா எப்படி காணாம போயிருக்கான்றது தான் இந்த இடத்துல வந்து கேள்விக்குறி. ஸோ இந்த கேப்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் போலீஸ் அழகா கேதர் பண்ணி அழகா இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கனெக்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா பாப்பா கேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸை வந்து தூக்கலாம். டே 1ல இருந்து நிறைய பேர் இதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் போலீஸ்க்கு தெரியாதாங்க, எவ்வளவு பேசுறா நம்மளுக்கு போலீஸ்க்கு வந்து தெரியாதா? கண்டிப்பா அதை அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து சில சில நபர்கள் வந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் மேல வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வியில வந்து எழுப்புறாங்க. ஏன் நம்ம நம்ம ஆளுங்க நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ப்ரோ அவங்களுடைய அம்மா அப்பா மேல சந்தேகமா இருக்கு, அவங்க பாருங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. மக்களே அதற்கும் ஆன்சர் இருக்கு.
போலீஸ் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆரம்பத்திலேயே விசாரணையை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அப்பா யார்கிட்ட போன் பேசியிருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே எடுத்து விசாரணையை வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுடைய போன் கால்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு வராங்க. பாத்துக்கோங்க. அப்போ அவங்களும் அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போலீஸோட விசாரணை பற்றி எல்லாம் தெரியும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு முரணாக சில விஷயத்த சொன்னாலே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, கிரைம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இப்போ வரைக்கும் போலீஸ் வந்து அவங்க அம்மா அப்பா மேல எந்த ஒரு தவறையும் முற்படுத்தலன்னும் போது கண்டிப்பா இந்த இடத்துல அவங்க காரணமா இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து தெளிவா புரியுதுங்க. சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பிரஸ் மீட், போலீஸ் தரப்புல இருந்து பிரஸ் மீட் கூடிய சீக்கிரத்துல இன்னைக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மீடியா நெட்வொர்க் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். பாப்பா இப்போ வரைக்கும் காணோம். எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அவங்களுடைய அம்மா, அப்பா தொடர்ந்து ஃபீல் பண்ணிட்டு வராங்க. என் பாப்பாவ இப்போ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேன்து. அவங்களுடைய பாப்பாவ தான் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அடுத்தவங்களுடைய பாப்பாவ எப்படி பார்த்துப்பாங்க? தூக்கிட்டு போனவங்க. அது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோ? அது சாப்பாடு சாப்பிட்டுச்சோ இல்லையோ? அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் வந்து பேசுறது நம்மளுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமடைய வைக்குதுங்க. அந்த பாப்பாவ நெனச்சு. சோ நான் திருப்பியும் திருப்பியும் சொல்றேன். கன்டினியூவா நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து முன்வைப்போம். பாசிட்டிவா யோசிப்போம். கூடிய சீக்கிரத்துல பாப்பா என்பது கிடைக்க போகுது. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. குழந்தைய ஏதோ ஒரு நாதாரி தூக்கிட்டு போய் கடத்திட்டு போயிட்டு வச்சிருக்கன்றது மட்டும் நல்லா புரியுது. சோ அவங்க எல்லாத்தையும் போலீஸ் கூடிய சீக்கிரத்துல போலீஸோ இல்ல சிபிஐயோ இன்வால்வ் ஆக போறாங்க. சோ ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. புடிக்க தான் போறாங்க. பாப்பா திருப்பி வரதான் போகுது. சோ நம்மளுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து நம்மளுடைய கடவுள் கிட்ட வந்து முன் வச்சுக்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல முக்கியமா பதிவு பண்ணுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. சோ அவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அதற்கு வந்து ரிப்ளேஸும் வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு. சோ எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.